ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர. பேங்க்கில் வேலை பார்க்குற கணக்கர் ஒருத்தர் பெரியவாள்கிட்ட அதீத பக்தி. அடிக்கடி தரிசனத்துக்கு வருவார். ஒரு முறை நமஸ்காரம் செய்துவிட்டு நின்று கொண்டே இருந்தார். பெரியவாள்கிட்ட ஏதோ பேசணும்னு. பெரியவா பார்வைப்பட்டதும் சொல்ல தொடங்கினார். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை. சட்டப்படி எனக்கு கிடைச்சிருக்கணும். என் ஜூனியர்கள் பல பேர் அதிகாரிகளாக உயர்வு பெற்றுட்டா. பின்னர் 4 முறை தரிசனத்துக்கு வந்தபோதும் இதே கம்ப்ளைண்ட்டு தான். பெரியவாளுக்கே அலுப்பு தட்டி விட்டதோ என்னவோ, உனக்கு ப்ரமோஷன் வேண்டவே வேண்டாம், கிடைக்கிற சம்பளத்தை வச்சுண்டு சிக்கனமாக குடித்தனம் நடத்து அப்படின்னு சூடாகவே சொல்லி அனுப்பிட்டா. வங்கி கணக்கருக்கும் ரோஷம் வந்துட்டது போல் இருந்தது. 1 வருஷ காலம் தரிசனத்துக்கு வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஆனந்தமாக வந்தார் அந்த வங்கி கணக்கர். ப்ரமோஷன் கிடச்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிண்டா சிப்பந்திகள் எல்லாரும். நேரம் கிடைச்சதும் பெரியவா முன்னாடி வெட்டுண்ட பரம் போல் சாய்ந்தார். பெரியவா தெய்வம், ப்ரமோஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னது சரியாக போச்சு. வங்கியில் ஏதோ தில்லுமுள்ளு, கணக்கில் வராமல் பணம் பரிமாற்றம், சட்டம் மீறிய சலுகைகள், அப்போதிருந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் செஞ்சுட்டா. நல்ல வேளை நான் அதிகாரியாக போகலை, இல்லாட்டா நானும் மாட்டின்னு இருப்பேன் அப்படின்னார். 2-3 மாதத்துக்கு பின்னாடி சீனியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு ப்ரமோஷன் ஆர்டர் வந்தது. ஆர்டரும் கையுமா தரிசனத்துக்கு வந்தார். ப்ரமோஷனை ஏற்றுக்கலாமா, பெரியவா உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு பெரியவாட்ட கேட்டார். பெரியவா சொன்னால், உன்னை தேடிக்கு வந்திருக்கிற ப்ரமோஷன் இது, உதாசீனப்படுத்தாத. ஆனால் ஒன்று, தப்பு செய்யாமல் உண்மையாக வேலை செய்யணும், நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னார். அப்படியே அப்படின்னார் வந்தவர். நீ தப்பு பண்ணால் எனக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னார் மகா பெரியவா. வங்கி கணக்கர் மன்னிக்கணும், வங்கி அதிகாரி கண்களை தொடச்சுட்டார். அலுவலகத்தில் வேலை செய்கிறவா வஞ்சனை இல்லாமல் உழைக்கணும் அப்படின்னு வற்புறுத்தி சொல்கிறவா நம்ம மகா பெரியவா. இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கரா.